எப்பா என்னப்பா வேலை இது? ஏண்டாம் அவனே, உங்க அம்மா தான் வெங்காயம் நறுக்கி தாரீங்களா? எனக்கு வெங்காயம் நறுக்குனா கண்ணு தண்ணி தார தாரையா வருதுன்னு சொன்னான். சரி கொண்டாமா, சும்மா தான் இருக்கேன், வெளியே உக்காந்து நறுக்கிட்டு வாரேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இதுல என்னடா? எப்ப வெங்காயம் நறுக்குனா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நறுக்க வேண்டித்தானே? இப்படி தெருவுலயா கடந்து உட்காந்து நறுக்கிட்டு இருப்ப பாரு, எல்லாரும் உங்களையே தான் வேடிக்கை பாக்குறாங்க. உங்களுக்கு ஒரு மாறு இல்லையா? ஏண்டா மகனே, இதுல என்னடா தப்பு? எல்லாரும் எல்லா வேலையும் பகிர்ந்து செய்ய வேண்டித்தான். அவங்க நம்மளுக்கு அம்புட்டு வேலை செய்யறாங்க, நாம கூட மாட ரெண்டு ஒத்தாச்சி செஞ்சா என்னடா இதுல என்ன சங்கடம்? எனக்குலாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாத்துக்க. எப்பா நீ வெங்காயம் நறுக்கி கொடுக்கறதுல நான் ஒன்னும் சொல்லலப்பா. அத வீட்டுல உட்காந்து நறுக்க வேண்டியதுன்னு யாரும் பார்க்காத மாதிரி. அதுதான் தப்புடா மகனே. இந்த வேலையை தான் இவங்க செய்யணும், இந்த வேலையை இவங்க தான் செய்யணும்னு ஒன்றும் விதி கிடையாது. எல்லாருமே எல்லா வேலையும் செய்யலாம். ஃபர்ஸ்ட் இந்த எண்ணத்தை மாத்திக்கிடணும், சரியா? இப்படியே ஞானி மாரி பேசிக்கிட்டு திரி, எல்லாரும் பாக்குறாங்க, நான் உள்ள போறேன். இந்த பையன் ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரியல. எந்த வேலையுமே வெக்கப்படாம செய்யணும் பாத்துக்கிடுங்க. ஏன் அவங்களே தான் செய்யணுமா? பொம்பளையாளுங்க அவங்களும் தான் ஆபீஸ் போறாங்க நம்மளாட்டமே. அப்புறம் நாம வீட்டு வேலையில அவங்களுக்கு கூட மாட ஒத்தாசையா இருந்தா என்ன தப்பு? என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தப்பு கிடையாது. எல்லாரும் சேர்ந்து கலந்து ஆளுக்கு ஒரு வேலையா செஞ்சா அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாத்துக்கிடுங்க. இந்த பையன் சொன்னா இதுல போய் சங்கடப்பட்டுக்கிட்டு போறான். நான்லாம் மாத்திக்கிட மாட்டேன். என்னம்மா கீதா, பையனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குதியா? ஆமாண்ணே, இந்த பையன் நாம வந்து எழுத வைக்காம ஒரு ஹோம்ஒர்க்கும் எழுத மாட்டான் பாத்துக்கிடுங்க. நாம சொல்லி சொல்லியே தான் எழுத வைக்கணும். அப்புறம் படிச்சுக்கிட்டு போறது சுத்தமா படிக்க மாட்டான். நாம சொல்லி கொடுத்தா மட்டும்தான் படிப்பான். எம்மா அரியா பையன் இல்லம்மா, அவளாம் பள்ளிக்கூடத்துக்கு போறதே பெரிய விஷயம் பாத்துக்க. என்னமோ சொல்லி கொடு, அப்புறமா மொல்ல படிச்சுக்குதான். எங்க போயிட போறாங்க? அவங்க விவரம் ஆயிட்டுன்னா அவங்களா எடுத்து வச்சு படிச்சுக்கிடுவானுங்க. நாலாம் அவன் வயசுல பள்ளிக்கூடத்து பக்கம் மலைக்கு கூட ஒதுங்கினது இல்ல. இவெல்லாம் இந்த வயசுக்கே பள்ளிக்கூடத்துக்கு போறான், அதே பெரிய விஷயம் தானே. ஆமாண்ணே, அதெல்லாம் போயிட்டு வந்துடுறான். ஆனா எழுத கத்துக்கிடணும்ல. மிஸ் டெய்லிக்கும் ஹோம்ஒர்க் தராங்க, நாமளே வேலையை விட்டுட்டு சொல்லி கொடுக்கறதா இருக்குது. அதுதான் கொஞ்சம் சிரமம். சரிம்மா, மொல்ல கத்து கொடு, என்ன பண்றது? ஏண்டா கண்ணு குட்டி பையா, எத்தனாம் வகுப்பு படிக்கிற? சரிப்பா, நல்லா படி. என்ன ரொம்ப நேரமா நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த பொம்பளைக்குள்ள 10 மணி ஊட்டியே பாத்துட்டுது. கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்ட பாடும் இல்ல. எம்மா பத்மினி, அண்ணே சொல்லுங்கண்ணே. அம்மாடி ஒன்ற போறதால ஒரு பொம்பளை பிள்ளை நின்றுட்டு இருக்குது அந்நாரத்துல இருந்து. நீ கவனிக்கவே இல்லையா? எது கேட்கறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்குதா என்னமோ தெரியல பாரு. தெரியலையாண்ணே, ஆறா இருக்கும், நானும் கவனிக்கலையே. பாக்குறேன் இருங்க. கண்ணே பாப்பா, 6 மணிக்கு அண்ணாரத்துல இருந்து ஊட்ட பாத்துட்டு இருக்கிற ஆன்ட்டி. அது வந்து சந்தியா உங்க பொண்ணு தானே? ஆமாம்மா, என்றமாவ தான். ஏன் ஆன்ட்டி, சந்தியாவும் நானும் ஒன்னா படிக்கிறேன் பாத்துக்கிடுங்க. அவதான் இங்க வீடுன்னு சொன்னா, ஆனா எனக்கு சரியா அடையாளம் தெரியல. குத்து மதிப்பா வந்தனா. சரி, நீங்க வாச பெருக்கிட்டு இருந்தீங்க, எனக்கு கூப்பிடறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருந்துச்சு. அதான் அவ வெளியேது வருவாளான்னு நின்று பார்த்துட்டு இருக்கேன், ஆளை காணோம். என்னத்துக்குமா சங்கடம்? கூப்பிட்டு கேட்டா உண்டு இல்லைன்னு சொல்ல போறேன். ஆமாங்க ஆண்டி, எனக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் பயம். ஏமா படிக்கிற பிள்ளை இதெல்லாம் பயந்துகிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா? 4 இடம் போறீங்க வரீங்க, துணிச்சலா இருக்க வேண்டாமா? என்னம்மா இப்படி இருக்கிறியா? அம்மாடி, யார் அது? தெரிஞ்ச பிள்ளையா? ஆமாண்ணே, என்ற மொவ கூட படிக்கிற பிள்ளையா, கூட படிக்கிற பிள்ளை. சரிம்மா சரிம்மா. சரிண்ணே, நான் கூட்டி போய் ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுக்க. அந்த பிள்ளை ரொம்ப நேரமா நின்றுக்கு பாவம். ஆன்ட்டி, உங்க வீடு ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. பாக்குறதுக்கே அட்மாஸ்பியர் செம்மையா இருக்கு. அப்படியாம்மா? சந்தோஷம் சந்தோஷம். சரிம்மா, வீட்டுக்குள்ள வா, காப்பி வைக்கேன். என்ற மாவுல உள்ளதான் படிச்சுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரிங்க ஆண்டி.